அப்படி கண்களை மூடி ஆமென். அவரே உன்னதமானவர், அவரே மகா பரிசுத்தர், அவரே தேவர்களுக்கெல்லாம் தேவன், ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜா, நீதி செய்கிறவர். நீதியும் நியாயம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. எவனை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய பலத்த கரத்தினாலே ஆகும். சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் வரும்போதெல்லாம், ஆமென், அவருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் பலவீனனை பலவானாய் மாற்றுகிறவர். ஆமென், ஆமென். குறை உள்ளவர்களை நிறைவாய் மாற்றுகிறவர். இளைப்படைந்தவனை சம்பூர்ணம் அடைய பண்ணுகிறவர். தோய்ந்து போகிற எல்லா ஆத்துமாக்களையும் தமது பலத்தினால் இடை கட்டுகிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஆமென். பலனுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தமக்காக தெரிந்து கொள்ளுகிறவர். உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவாய் எண்ணப்படுகிறவைகளை தமக்காக தெரிந்தெடுக்கிற கர்த்தர். இந்த காலை நேரத்தில் உன் நடுவில் எழுந்தருளி இருக்கிற சகோதரி, இந்த காலை வேளையில் உன் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். ஆமென், ஆமென். அவர் ஒருவரே ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. ஆமென், ஆமென். உயர்ந்தவர், நம் நடுவில் கிரியை செய்து கொண்டிருக்கிற சர்வலோக சக்கராதிபதி. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. பலவீனன் நான், பலவான் என்பேன், உந்தன் பிரசன்னம் வருகையில். கூரை உள்ளவன் நிறைவாகுவேன், உந்தன் பிரசன்னம் வருகையில். உந்தனின் பிரசன்னமே போதுமே, உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே போதுமே, உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. மேகமாயிரங்கும் பிரசன்னமே, மறுரூபமாக்கும் பிரசன்னமே. மேகமாயிரங்கும் பிரசன்னமே, மறுரூபமாக்கும் பிரசன்னமே. வழி நடத்தும் பிரசன்னமே, விலகாதேவ பிரசன்னமே. வழி நடத்தும் பிரசன்னமே, விலகாதேவ பிரசன்னமே. பலவீனன் நான், பலவான் என்பேன், உந்தன் பிரசன்னம் வருகையில். கூரை உள்ளவன் நிறைவாகுவேன், உந்தன் பிரசன்னம் வருகையில். அப்படி இருதயம் உடைந்து பலவீனன் நான், பலவான் என்பேன், உந்தன் பிரசன்னம் வருகையில். கூரை உள்ளவன் நிறைவாகுவேன், உந்தன் பிரசன்னம் வருகையில். நல்ல கரம் தட்டி உந்தனின் பிரசன்னமே போதுமே, உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. சொல்வோமா நாவை திறந்து, உந்தனின் பிரசன்னமே போதும் அப்பா. நீரினோடு இருக்கிற அந்த மேன்மை எனக்கு போதும் ஆண்டவரே. அப்படி சத்தம் உயர்த்தி சிறியோர் முதல் பெரியோர் மட்டும், உந்தனின் பிரசன்னமே போதுமே, உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. பலவீனன் நான், பலவான் என்பேன், உந்தன் பிரசன்னம்
வல்லமை உள்ளவரே, எழுந்தருளுவீராக. உம்முடைய மகிமை எங்களை மூடுவதாக. ஆமென். உந்தனின் பிரசன்னமே புள்ளின் மேல் பனித்துளி இறங்குவது போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது அமருகிறார். எந்த இருதயம் தேவனை தேடுமோ, எந்த இருதயம் கர்த்தரை வாஞ்சிக்குமோ, அவருடைய பிரசன்னத்திற்காக எதிர்நோக்கி நிற்கிறவர்கள் மேல கர்த்தருடைய மெல்லிய பிரசன்னம், ஆமென், புள்ளின் மேல் பனித்துளி இறங்குகிறதுக்கு ஒப்பாய், புள்ளின் மேல் பனித்துளி இறங்குகிறதற்கு ஒப்பாய் கர்த்தருடைய மெல்லிய பிரசன்னம் பலவீனமானவர்கள் மேல பலவானாய் மாற்றும்படி வெளிப்படுகிறது. குறை உள்ளவர்கள் மேல நிறைவாக்கும்படி கர்த்தருடைய மெல்லிய பிரசன்னம் இறங்கி வருகிறது. ஓ, அளவில்லாத கர்த்தருடைய பிரசன்னம் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். இதோ கடைசி நாளில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரஹத சிகரதனரா, ஓ ரிகவரவலபோ சந்தராதர ரகசியாக்கதரா. எல்லாரும் நல்ல சத்த உயர்த்தி கரங்களை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஒரு நாமும் மௌனமா இருக்க வேண்டாம். ஆமென். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற கர்த்தர், நான் நிற்கிறது நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபை. அவர் நமக்கு பாராட்டி இருக்கிற கிருபைகள் பெரியது. ஆமென். திரும்பவும் கை தூக்கி எடுக்கிற கர்த்தர், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பார். கர்த்தருடைய கை அவனை நடத்தும், கர்த்தருடைய கை அவரை தூக்கும், கர்த்தருடைய கரம் அவனை கொண்டு செல்லும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய ஆவியினாலே, ஓ கர்த்தருடைய ஆவியானவராலே சகலமும் ஆகும். ஓ ரகதவ சிகரதனர ரிகவரவலமோ சந்தரதனக சியாத்தனர. ஆமென், 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 ஆமென். ரகதமன சிகரதலரபன ரிகவரவலமோ சந்தரதனக சியாத்தனர ரிகமமல ஷஹரதனரனா. எத்தனை பேருடைய இருதயம் சொல்லுகிறது, ஆண்டவரே நீங்க என் கூட இருந்தா போதும். எத்தனை பேருடைய இருதயம் சொல்லுகிறது, நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. நான் மண்ணான மனுஷன், எண்ணப்படுகிறதுக்கு நான் ஏமாத்துறோம். ஆனால் என்னோடு இருக்கிற ஆவியானவர் பலவீனமானவர் அல்ல. எங்களோடு கூட இருந்து கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் சாதாரணமானவர் அல்ல. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கல்லுகளை கொண்டு பிள்ளைகளாக்கவும் அவராலே கூடும். ஆமென். இந்த கல்லுகளும் அவரை கூப்பிடும். நாம் கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகளும் அவரை கூப்பிடும். சகல துதி கன மகிமைக்கு பாத்திரரா இருக்கிற கர்த்தர், உங்க இருதயம் அப்படியே ஆண்டவரை நோக்கி தேடட்டும். ஆண்டவரை மாத்திரம் வாஞ்சிக்கட்டும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். மனுஷன் அல்ல சகோதர சகோதரி, கர்த்தரே, கர்த்தரே, கர்த்தரே. நாசியிலே சுவாசத்தை வைத்திருக்கிறவர் ஒருவரே. நீ எனக்காக வேண்டும் என்று சொல்லி ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறவர் அவர் ஒருவரே. அவருடைய கரத்தில் அப்படியே தாழ்த்தி, நிறைவானவரே நீர் வாரும், நீர் வந்த என் சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகும் ஆண்டவரே. நீங்கள் வந்த என் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் பரிசுத்த ஆவியானவரே. நீர் வந்த எல்லா ஒழுங்கின்மைகளும் ஆமென் நிறைவாய் மாறி போகும். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். ஆமென், ஆமென். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பூமியை தமது வார்த்தையினாலே சகலவற்றையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஒழுங்கும் கிரமமாய் படைத்தது போல இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது சகோதர சகோதரி. ஆமென். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமையை காண்கிறோம், அவருடைய மகிமையை காண்கிறோம், அவருடைய மகிமையை காண்கிறோம். இதோ பிதாவுக்கு ஒரே பேரானவருக்கு ஒப்பானவருடைய
மகிமை, பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய ஒப்பானவருடைய மகிமை, அவர் மாம்சத்திலிருந்து நமக்காக வெளிப்பட்ட மகிமை, வார்த்தையாய் இருக்கிற கிறிஸ்து உனக்கு நேராக வெளிப்படுகிறார். அவருடைய வார்த்தை இன்றைக்கு உன்னை உருவாக்கும், அவருடைய வார்த்தை இன்றைக்கு உன்னை சிருஷ்டிக்கும், அவருடைய வார்த்தை இன்றைக்கு உன்னை திரும்பவும் கட்டும். ரகதரபௌ சம்தரதரகசியாதனரா ரிபலகதரம சம்தரதரகசியாதனரா. ஹல்லேலூயா. நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே, ஆவியானவரே நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே, ஆவியானவரே. சத்து உயர்த்தி ஆவியானவரே நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே, ஆவியானவரே நீர் வாருமே, நீர் வாருமே, நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சத்தம் உயரட்டும், அப்படி ஏகோபித்து ஆமே. கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தேவாதி தேவனுக்கு நேராக ஆமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. எஸ் ஜீசஸ். மாம்சமான யாவர் மேலும் இதோ கூப்பிடுகிற தம்முடைய ஜனத்தின் கூக்குரலுக்கு மறு உத்தரவு அருளும்படியாக ஆவியானவர் எழுந்தருளி இருக்கிறார். சகோதரி சத்தம் தேவனுக்கு நேராக உயரட்டும், தேவனுக்கு நேராக உயரட்டும். ஆமென். பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. இப்ப சத்தம் உயர்த்தி நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே. சத்தமாய் சத்தமாய் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் நிறைவே. ஒருவர் கூட மௌனமாய் இருக்க கூடாது. எல்லாரும் எல்லாரும் ஆமென். மாம்சமான யாவரும் தேவனை துதிப்பார்களாக. ஓ எஸ் ஜீசஸ். ஓ ரிகவமன சிகரா நிறைவே. ஓ ஹalleluya ஹalleluya
பரிசுத்த ஆவியானவரே, மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. ஆமென். புரண்டு வருகிற பெரு வெள்ளத்துக்கு ஒப்பாக கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. ஆமென். இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய அளவில்லாத மகிமை அக்கினி காற்றாய் வெளிப்படுவதாக. அக்கினி நதியாய் புறப்படுவதாக. அக்கினி மதிலாய் வெளிப்படுவதாக. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாவதாக. ஓ ரிகரமல சிகரபல, பலவீனமானவர்கள் மேல கர்த்தருடைய கரம் அமருவதாக. சோர்ந்து போய் வந்திருக்கிறவர்கள் மேல கர்த்தருடைய கரம் அமருவதாக. ஆமென். ஹalleluya. எதற்கு உதவாது என்று ஒதுக்கப்பட்டு தனித்து விடப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். தனிமையா இருக்கிறவர்களை கர்த்தருடைய கரம் தேடி கண்டுபிடிக்கிறது. ஆமென். நீ தனிமை அல்ல, நீ தனிமை அல்ல, நான் உனக்காக வெளிப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ என்னுடையவன், நான் உன்னை தனிமையாய் விடுகிறது இல்லை. ஆமென். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இருதயம் நொறுங்குண்டவருடைய காயங்களை கட்டுகிற கர்த்தர். ஆமென். இருதயத்தின் ரணங்களை ஆற்றுகிறவர், காயப்பட்டவனுக்கு நல்ல ஔஷதமாய் வெளிப்படுகிறவர், காயப்பட்டவனுக்கு நல்ல ஔஷதமாய் வெளிப்படுகிறவர். நல்ல கரங்களை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஓரி கபல சகரபரதர தீரமனோ சந்தர தினகசியாத்தினர் ரகபபல சிகரபலதர ரீபலதி கபரபல சந்தரபலவ. ஆமென். எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு உம்முடைய ஜனத்தின் மீது வந்து அமருகிற பரிசுத்த ஆவியானவர், பெரும் காற்றாய் பெருமழையாய் வெளிப்படுகிறவர், ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவர், உம்முடைய பிள்ளைகள் மேல நீர் அசைவாடுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேல, ஒவ்வொரு காதுகளின் வழியாக கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய சத்தத்தின் வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய சத்தத்தின் வல்லமை வெளிப்படட்டும். ரகவலவோ சந்தரதினா ரீவலவோ சந்தராதனரா ரிகவரவலவோ சந்தரேதரகசியாத்தனரா ரிகவரவலவோ சமரவரவலவோ ரீவல்வோ டம்தாராதிகாராதாரவஷ ரிகவரவலவோ சந்தராதனரகசியாத்தனரா. Hallelujah. 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 ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கோ 2-3 பேர் அவருடைய நாமத்தினால ஒருமனப்படுகிறார்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தருடைய ஆவியானவர். ஆமென். 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 உன் கண்கள் பார்க்காவிட்டாலும் உனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறவர், உன் கண்கள் காணாவிட்டாலும் உனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறவர், உன் இருதயத்தில் அவர் செய்கிற திட்டங்கள் வெளிப்படாவிட்டாலும் உனக்காக அவர் கிரியை செய்கிறதை நிறுத்துகிறது இல்லை. அவர் உனக்காக கிரியை செய்கிறதில் சோர்ந்து போகிறது இல்லை. கர்த்தர் கேட்கிறார், நீ என்னை யாருக்கு ஒப்பிட்டாய்? நீ என்னை யாருக்கு நிகராக்கினாய்? ஓ இஸ்ரவேலே, யாக்கோபே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்றென்று, ஆமென், கர்த்தர் என்னை நினையாமல் போனார் என்று நீ சொல்லிக் கொள்ளுகிறது என்ன? பூமியின் கடையாந்தரங்களை சுசித்த கர்த்தராகிய நான் உனக்காக கிரியை செய்கிறதில் இளைத்து போவேனோ? உனக்காக கிரியை செய்கிறதில் சோர்ந்து போவேனோ? நான் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். ஆமென். இளைஞர் இளைப்படைந்து வாலிபர் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இதோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவனுக்கு புது பலன், புது பலன். தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், கழுகுக்கு சமானமாய் திரும்பவும் புது பலன். ஆமென். பலவீனங்களை முட்டை தெரிகிற கர்த்தருடைய பலன். ரக்கபல சப்தராதனரோ ரீவல் கம்தரோதரக சியாத்தனரோ. கர்த்தருடைய மகிமைக்காக நன்றி, கர்த்தருடைய கரத்தின் வல்லமைக்காக நன்றி, கர்த்தருடைய ஓங்கிய புயத்திற்காக நன்றி, கர்த்தருடைய நீட்டப்பட்டிருக்கிற வலது கரத்திற்காக நன்றி, பராக்கிரம் செய்கிற கர்த்தருடைய கரத்திற்காக நன்றி. ரக்கபலவோ சந்தரவலவலவோ ரிக்கவரவலவோ சந்தராதரக சியாத்தனரா.
ஹalleluya ஹalleluya ஓரிகபமன ஷகரதலரதனரா ரக்கபரபலப சந்தராதரகசியாத்தனரா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க கர்த்தர் என்னை மறக்கலைன்னு? என் வழிகள் என் தேவனுக்கு மறைவா இல்லைன்னு எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? நான் சோர்ந்து போகிற நேரத்தில் எல்லாம் எனக்கு சத்துவத்தை தருகிற நல்ல தகப்பன் அவர் எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? அப்படி ஒரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி கர்த்தருடைய மகத்துவங்களை விவரிக்க வார்த்தை இல்லை. அநேக சூழ்நிலைகளிலே போராட்டங்கள் பலவீனங்களை கண்டு மாத்திரத்திலே தேவன் என்னை மறந்தாரோ, என் ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ என்று நம்முடைய இருதயங்கள் கேள்வி கேட்கலாம். விழுந்தாலும் தூக்கி எடுக்கிற கர்த்தர் அவர். ஆமென். என்னை உங்கள் நடுவிலே சாட்சியாய் நிறுத்தி இருக்கிற தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த நாட்களில் அந்த ஆக்சிடென்ட் மூலமாக நான் படுக்கைக்குள்ளானேன். என்னுடைய எலும்புகள் பலகீனப்பட்டது, ஃப்ராக்சர்னு சொன்னாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் என்னை வைத்து என்னால் உண்மைதான் என்னால் எழும்ப முடியலை. 4 நாட்கள் பார்த்தேன், இப்படி படுக்கையில் இருந்தால் சரியாகாது. ஆண்டவரே உங்கள் பலன் எனக்கு வேணாம் ஆண்டவரே, என் பலத்தினால் எதுவும் செய்ய முடியலை, என்னால் முடியலைப்பா. எப்படி இருந்தால் அடுத்த என் ஊழியம் என்னாகும், என் பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. ஒரே நாள் ராத்திரி தேவ சமூகத்தில் ஜெபித்தேன். இங்கே நடந்த இந்த ஆராதனையை தான் யூடியூப்பில் கேட்டு கேட்டு நானும் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்து படுக்கையிலே இருந்து ஜெபித்தேன். கர்த்தருடைய கரம் என்னை தொட்டது, கர்த்தருடைய பலன் என்னை நிரப்பினதை நான் உணர்ந்தேன். என்னுடைய பலவீனங்களின் வேதனைகளை மாற்றி என்னை அந்த நாளே கர்த்தர் என்னை எழும்பி இறக்க பண்ணினார், எழும்ப பண்ணினார். ஆமென். ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருந்த உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். 1 மாதத்தில் அந்த ஃப்ராக்சர் ஜாயிண்ட் ஆகணுமே ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசம் உள்ளவளாயிரு. ஆமே. நான் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அழகாக எல்லாம் ஜாயிண்ட் ஆயாச்சு, எலும்பி நடங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமே. கர்த்தர் பெரியவர். ஆமே. சத்துருவில தள்ளினாலும் அவர் தூக்கி எடுக்கிறவர். பலவீனங்களில் எல்லாம் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அவர் காத்திருக்க வைக்கிறார் என்றால் திரும்பவும் புது பலனோடு எழும்பி பறக்க செய்யும்படியாக அவர் காத்திருக்க வைக்கிறார் என்றால் திரும்பவும் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து ஆமென் அவருடைய திட்டத்தை அவருடைய ஊழியத்தை இரட்டத்தனையாய் செய்யும்படியாக தான். ஆமென் ஆமென். அநேக இடங்களில் கர்த்தர் சொல்லுகிறேன், நீ இரு, நான் உனக்காக செய்கிறேன். நீ செய்ய முடியாத காரியங்கள் நான் உனக்காக செய்து முடிக்கிறேன். நீ போக முடியாத இடங்களில் நான் சென்று உனக்காக செயல்படுகிறேன் என்று. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர் அதான் கேட்கிறாரு, நீ என்றைக்காகிலும் நட்சத்திரங்களை கவனித்து பார்த்தாயோ? அவைகளை இலக்கத்தின்படி பெயரிட்டு அழைத்தேனே. என்னுடைய மகா பலத்தினாலோ என்னுடைய மகா வல்லமையினாலோ அவைகள் ஒன்றாகிலும் குறைந்து போகாமல் நிலைத்திருக்கிறதே. உன்னை நான் மறப்பேனோ? என் மகா வல்லமை, என் மகா பலன் உன் வாழ்க்கையிலே பரிபூரணமாய் வெளிப்படும். இன்றைக்கு கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் சகோதரி. கர்த்தருடைய மகிமை உனக்காக வெளிப்படும். ஏன் நீ சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறாய்? உன் இருதயங்கள் ஏன் உனக்குள்ளாய் தியங்கிக் கொண்டிருக்கிறது? ஏன் உனக்குள்ளாய் நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? அவரை நோக்கி அமர்ந்திரு, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. உனக்கு ரட்சிப்பும் மீட்பும் அவரிடத்திலிருந்து உண்டாகிறது. உனக்கு வல்லமையும் மேன்மையும் அவரிடத்திலிருந்து உண்டாகிறது. பலவீனனை பலவானாய் மாற்றுகிற கர்த்தர் அவர். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். ஆமென் ஆமென் ஆமென். இப்போ கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி என் ஆவி ஆத்தும சரீரத்தை உடைய கரத்தில் தருகிறாண்டோர. உங்க பலனுக்காக நான் காத்திருக்கிறேன். திரும்பவும் சிலரை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், ஏன் நீ பயப்படுகிறாய்? விசுவாசம் உள்ளவளாயிரு. ஏன் பயப்படுகிறாய்? சிலரை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிற, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் விசுவாசம் தேவ நீதியை வெளிப்படுத்தும், மறந்து போகாத.
உன் விசுவாசம் தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தும், மறந்து போகாத. ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறான், ஆமேன் ஆமேன், பிதாவாகிய தெய்வம் ஆமேன் கிறிஸ்துவை ஆமேன் மரித்தோரில் முதற் பேரானவராய் எழுப்பின போது அவரிடத்தில் நடப்பித்த தமது வல்லமை மகிமை கிரியைகளை உங்களிடத்திலும் அவர் வெளிப்படுத்தும்படி உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க நான் வேண்டுகிறேன் என்று. ஆமேன். அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் வெளிப்படட்டும். விசுவாசமுள்ளவளாயிரு. இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் பிதாவாகிய தேவன் எந்த வல்லமை அற்புதங்களை நடப்பித்தாரோ அதே அற்புத அடையாளங்களை வாழ்க்கையில வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். அதே அற்புத அடையாளங்களை வாழ்க்கையில செய்ய அவர் விரும்புகிறார். அதே ஆச்சரியமான கிரியைகளை வாழ்க்கையில நடப்பிக்க விரும்புகிறார். Thank you Jesus. கர்த்தருடைய ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி சொல்லுவோமா? கர்த்தருடைய ஆவியானவரை என் ஆவி ஆத்தும சரீரத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஆளுகை செய்ய பரிசுத்த ஆவியானவரை என்னை முழுவதுமாக உடைய கரத்தில் தருக. இருதயம் உடைந்து சொல்லட்டும், எனக்கு வேற யாரும் இல்லை ஆண்டவரே. என் சூழ்நிலைகளில் எனக்காக கிரியை செய்ய வேற எந்த நபராலும் கூடாது. என் தேவனாலே மாத்திரம் ஆகும், என் ராஜாவாலே மாத்திரம் ஆகும். ஆமேன். என் கண்கள் புலப்படாத காரியங்களில் எல்லாம், ஆமேன், என்னால் செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் செய்து முடிக்க என் தேவனாலே மாத்திரம் கூடும். ஆமேன் ஆமேன் ஆமேன். நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் மகத்துவமானவைகளை செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. உங்க கண்ணீரும் உங்க இருதயமும் உங்க ஜெபமும் தேவனுக்கு நேராக உயரட்டு உயரட்டு. கண்ணீரை கணக்கில் வைத்து கிரியை செய்கிற கர்த்தர், உன் வார்த்தைகளை கவனிக்கிற சகோதரி, மௌனமா இருக்காதீங்க. இது மௌனமா இருக்க வேண்டிய நேரம் அல்ல. வார்த்தைகளை கர்த்தர் கவனிக்கிறார். உன் வார்த்தைகளை கர்த்தர் தமது ஞாபகப்படுத்துகிறார். ஆமென். உன் வார்த்தைகளை தமது ஞாபக புத்தகத்தை எழுதுகிறார். ஆமென் ஆமென் ஆமென். ரிகபல ஷிகரதனரா ரீபரபலபோ சந்தராதனரா. என்னுடைய கரங்களிலே தருகிறேன், என்னுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன், என்னுடைய வல்லமையுள்ள கரத்தில் தருகிறேன், என்னுடைய ஓங்கிய புயத்திற்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். கல்வாரி பாதத்தில் என்னை தருகிற ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய இரத்தம், கர்த்தருடைய இரத்தம் சத்துருவின் கிரியைகளை அதமாக்கி போடுகிற கர்த்தருடைய இரத்தத்துக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பிசாசின் திட்டங்களை அபத்தமாக்குகிற தேவனுடைய இரத்தத்துக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னையும் என் குடும்பத்தையும் வேலி அடைத்து காக்கிற கர்த்தருடைய இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. பாவியாகி என்னை தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறேன். பாவியாகி என் மீது கிருபையா இருப்பீராக. இந்த இரத்தம் என்னை நீதிமானா மாற்றட்டும் ஆண்டவரே. இந்த இரத்தம் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும். இந்த இரத்தம் என்னை கழுவட்டும். ஆமென் ஆமென் ஆமென். எல்லா சாபங்களையும் முறித்து போடுகிற கர்த்தருடைய இரத்தம். ஆமென். உன் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தருடைய இரத்தம். சொல்லுங்க. உங்க கல்வாரி பாதத்தில் என்னை தருகிற ஆண்டவரே. கல்வாரி பாதத்தில் வந்து விழுகிற பரிசுத்த ஆவியானவரே, அவருடைய சமூகத்தில் வருகிற ஒருவரை ஆகிலும் அவர் வெறுமையாய் திரும்ப விடுகிறது இல்லை. அவருடைய ரத்தத்திற்குள்ளாய், அவருடைய சமூகத்திற்குள்ளாய், ஆமென், அவருடைய சட்டைகளின் நிழலில் அடைக்கலம் தேடி வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உண்டாகும், நிறைவான பலன் உண்டாகும். கர்த்தரை தேடுகிற ஆத்துமா குறைவுபட்டது இல்லை. கர்த்தரை தேடின ஆத்துமாவுக்கு ஒரு நன்மையும் குறைந்து போனது இல்லை. சகோதரி, உன் இருதயம் தேவனுக்கு நேராக திரும்பட்டு. ஹல்லேலூயா. இது நீ போராட வேண்டிய நேரம். இது குடும்பத்தை கட்டும்படியாக தேவ சமூகத்தில் நிற்க வேண்டிய நேரம். உன் ஆழங்க திரும்பவும் கட்டும்படியாக தேவ சமூகத்தில் நிற்கிற நேரம். ஆலங்கத்தை கட்டும்படி உன்னை நிறுத்தி இருக்கிறேன். ஆமென். உன் நாவிலே துதியும், உன் கரத்திலே கர்த்தருடைய பட்டயமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாவிலே துதியும், உன் கரத்திலே கர்த்தருடைய பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எழுந்து போராடு, எழுந்து யுத்தம் செய், எழுந்து ஆர்ப்பரி, எழுந்து கம்பீரி. எக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்தி, ஆமென், வாயை விரிவாய் தர, நான் அதை நிரப்புகிறேன். மௌனமா இராதே. சீயோன் குமாரத்தியே, எழுந்து கம்பீரி. சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து ஆர்ப்பரி. உன் ராஜா உன் நடுவிலே பெரிய காரியங்களை செய்கிறார். ரகபல ஷிகரதன. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஆமென் 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 ஆமென். விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. கர்த்தருடைய விடுதலை வெளியரங்கமாகிறது. மாம்சமான யாவர் மேலும் கர்த்தருடைய விடுவிக்கிறார். எல்லா அசுத்தங்களும் அலறுகிறது, எல்லா அசுத்தங்களும் அலறிக்கொண்டு வெளியேறுகிறது. பயமுறுத்தி கொண்டிருந்த பயத்தின் ஆவிகளை கர்த்தர் இதோ கடிந்து கொள்ளுகிறார். பரிசுத்த ஆவியானவர் கடிந்து கொள்ளுகிறார். வெள்ளம் போல சத்து
சத்துரு வந்தாலும் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுகிற ஆவியானவர் இதோ இதோ தமது ஜனத்திற்காக ஜெய கொடி ஏற்றுகிறார். ஓ ரிகபபல சகர மனரதன ரிகபரபரபல பௌஷந்தர பௌஷியாரதரா ஓ ரகமம சிகரபலர இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள கர்த்தர், இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள கர்த்தாவே. Yes Jesus, 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 Jesus. நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். சொல்லுமா, நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. அப்படி சற்று கர்த்தருடைய கல்வாரி உங்க சிந்தைக்கு முன்பதாக கொண்டு வந்து, வானமும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் தம்மை தாமே வெறுமையாக்கி ஏழையின் ரூபம் எடுத்து ஆமென் சிலுவையை சுமந்து சிலுவையில் அடிக்கப்பட காரணம் என்னையும் உங்களை மீட்கும் பொருளாகத்தான், என்னையும் உங்களை மீட்கும்படியாகத்தான். பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் தினம் தினம் அழுகையோடு கண்ணீரோடு வாழ்க்கை என்னத்திற்கு என்று வாழ்க்கையை வெறுப்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக தம்மை தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். நம்முடைய சாபங்களை எல்லாம் தம்மேல் ஏற்றுக்கொண்டு நாம் ஆசீர்வாதமாய் வாழும்படி நமக்காக அந்த கேடு அடைந்தவராய் தோங்கினார். ஆமே, நம்முடைய வியாதிகள் பலவீனங்களை எல்லாம் தம்மேல் ஏற்றுக்கொண்டு நாம் சுகத்தோடு பலத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக எல்லா வியாதிகளையும் தம்பேரில் அவர் ஏற்றுக்கொண்டார். இது அத்தனையும் உனக்காக, உன் குடும்பத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக. நீங்கள் வியாதியோடு இருப்பது அவருக்கு சுத்தம் அல்ல, பலவீனத்தோடு இருப்பது கர்த்தருக்கு நோக்கம் அல்ல. உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி இரு கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி உடைய கல்வாரி பாதத்தில் வந்து நான் நிற்கிறாண்டவரே. உண்மையாய் ஜெபிக்கிறவர்கள் சொன்னா போதும், உங்க கல்வாரி பாதத்தில் வந்து நிற்கிறாண்டவரே. அந்த கள்ளனுக்கு தெரிந்தது, அதை ஆண்டவரை பார்த்து சொல்ற, ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்தில் வரும்போது என்னை நீங்கள் நினைத்திருளுங்க ஆண்டவரே. இவ்வளோ நாள் நான் துன்மார்க்கமாக வாழ்ந்துட்டேன், ஆனால் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த கடைசி தருணம் இது. நான் இன்னைக்கு உங்கள் சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இன்றைக்கு என் வாழ்க்கையை உமக்காக சமர்ப்பிக்கிறேன். ஆமே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்திருளும் என்று. அதே போல இந்த நாளில் தெய்வ சமூகத்தில் உண்மையாய் ஒப்பு கொடுத்து பாருங்க, அவரால் எதையும் செய்ய முடியும். அவரால் எந்த சூழ்நிலையும் மாற்ற முடியும். ஆமென். சட்டங்களையும் அவர் மாற்ற அவரால் கூடும், அதிகாரங்களையும் மாற்ற அவரால் கூடும், ஆளுகைகளையும் உங்களுக்கு சாதகமாய் மாற்ற அவரால் கூடும். ஆமென். ஜெபிக்கிறவன் வாழ்க்கையில எல்லாம் ஜெயமாய் மாறும். ஆமென். ஜெபிக்கிறவன் ஜெயத்தை காண்கிறான், ஜெயத்தை காண்கிறவன் ஜெபிக்கிறான். சகோதரா சகோதரி, மறந்து போகாத, ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கை தோற்று போகிறது இல்லை, ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கை வெறுமையா நிற்கிறது இல்லை, ஜெபிக்கிறவனை கர்த்தர் ஒரு நாளும் தலை குனிந்து நிற்க விடுகிறது இல்லை. ஆமென், ஆமென். என்ன உபத்திரவங்கள் வரட்டும், எத்தனை போராட்டங்கள் வரட்டும், உன் கண்ணீர் எத்தனை மிகுதியா இருக்கட்டும், உன் ராத்திரிகள் கண்ணீரினால் நிறைந்து இருக்கட்டும், ஆனால் உன் ஜெபம் உன் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருகிறது, ஜெயத்தை கொண்டு வருகிறது, ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறது. உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய துதிகள், உங்கள் ஆராதனைகள் பரலோக தேவனுடைய சிங்காசனத்தை அசைத்து உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்யும்படியாக ஆமென் உங்கள் ஜெபங்கள் திறவுகோல்கள் ஆக்கப்படுகிறது. ஓரே கபரப சந்தரபல மௌரியானவனா. ஆமென், 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 ஆமென்.
இப்போ ஆண்டோடைய சமூகத்திலே சொல்வோமா? நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? சத்த உயரட்டும், அப்படி உங்க சத்த உயரட்டும். ஆமென். யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. தானாக வந்து நிற்கிறேன், நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ஆமென். நானாகவே வந்து நீர் என்று என்னை ஒரு கரவனா ராஜ்யத்தில். ஆமென். மார்த்தாளை போல் உம்மை மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே, மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறேன், நானாகவே வந்து சொல்லுவோமா என்னுடைய சமூகத்தில் தருகிறாண்டவர். ஆமென். என்னில் என்ன நன்மை கண்டீராண்டவரே, என்னை நீர் இவ்வளவாய் நேசிக்க என்னில் என்ன நன்மை கண்டீராண்டவரே. ஆனாலும் என் நீதியாயிருக்கிற கர்த்தருடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன், உடைய கல்வாரி பாதத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் மீது கிருபையாயிருப்பீராக, என்னை முழுமுடியாக முற்றுமுடிய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். ஆமென். Yes Jesus. ஆமென், ஆமென். என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்தில், ஆமென், கரங்களை தட்டி உடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே, ஆளுகை செய்கிற பரிசுத்த ஆவியானவர்,
அசைவாடுகிற பரிசுத்த ஆவியானவர் ஆமென் நம்முடைய இரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் மூடுகிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுடைய சமூகத்திலே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே அவருடைய இரத்தம் தொளிக்கப்பட்ட ஒவ்வொன்று பரிசுத்தம் என்று எழுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய சமூகத்திற்குள்ளாய் வந்து ஆமென் ஆமென் அவருடைய இரத்தம் தொளிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் ஆமென் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். சகோதரா, வாலிப சகோதரனே, கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக்கப்படுகிறாய். கர்த்தருக்காக உன் பெயர் எழுதப்படுகிறது. கர்த்தருக்காக உன் பெயர் எழுதப்படுகிறது. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த உன்னுடைய நாமங்கள் இதோ அவருடைய புத்தகத்தில் எழுதப்படுகிறது. அவருடைய இரத்தத்திற்குள்ளாய், ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாய் ஆமென் ஆமென் ஒப்பு கொடுத்தவர்கள் மேல கர்த்தருடைய ஆளுகை வெளிப்படுகிறது. நீ எனக்கு மகா பரிசுத்தம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் ஆமென். இதோ உன் நாமத்தை என் புயத்திலே தரிக்கிறேன். என் புயத்திலே உன் நாமத்தை தரிக்கிறேன். ஓ ரிகபல ஷிகரபல ரதனா ரிகபரபலபோ சந்தரபௌரியா ரிபலகரமனரனா ரிகபரபலபோ ஷபரபலதரா. எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். இதோ உங்கள் நாமங்கள் கர்த்தருடைய புயங்களிலே தரிக்கப்படுகிறது. ஆமென் ஆமென் ஆமென். வெண்கல வில்லு வளையபடி ஆமென் யுத்தத்திலே படிப்பிக்கிற கர்த்தர், யுத்தத்திலே படிப்பிக்கிற கர்த்தர். சகோதர சகோதரி, இப்ப ஆவியானவர் கிரியை செய்கிற நேரம் ஒப்பு கொடுத்தவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். ஆமென் 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 ஆமென். இப்ப கர்த்தருடைய அளவில்லாத வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதை காண்பீர்கள். இப்பொழுது கர்த்தருடைய மகத்துவங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதை காண்பீர்கள். உன் பலத்திற்கு அப்பாற்பட்ட தேவ பலன் வந்து அமரும். பலத்திற்கு அப்பாற்பட்ட தேவ பலன் வந்து அமரும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமை ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தரால் வேறு பிரித்தெடுக்கப்பட்ட ஆத்துமாவே, ஓ என் சத்துவத்தில் விசேஷமானவனே, என் பலத்தில் விசேஷமானவனே, நீ என் முதற்பல, நீ என் முதற்பல, கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவனே, நீ என் முதற்பலன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ என் வல்லமையில் விசேஷமானவன், என் சத்துவத்தில் விசேஷமானவன். நான் உன் மீது வைத்திருக்கிற அழைப்புகளோ, நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிற நினைவுகளும் ஆச்சரியமானவைகள், ஆச்சரியமானவைகள். இதோ கர்த்தருடைய அபிஷேகம் புரண்டு வருகிறது. ஆமென். பெரு வெள்ளத்தை போல கர்த்தருடைய ஜீவன் அதி புரண்டு வருகிறது. ரெக்கபரப சப்தரபௌரியா ரீகமனரதிகபரபலபலமா. தாங்க கூடாத தேவ மகிமை, நிற்க கூடாத தேவ மகிமை, ஆசாரியர்கள் நிற்க கூடாத தேவ மகிமை தேவாலயத்தை நிரப்பினது போல இதோ நீ தாங்க முடியாத தேவ மகிமையை இதோ கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய உள்ளங்கை மேகம் ஒரு பெரும் மலையை கொண்டு வருகிறது. கர்த்தர் அபிஷேகிக்கிறார். கர்த்தர் சிலரை அபிஷேகிக்கிறார். சிலருடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து விழுகிறது. நாவில கர்த்தர் புதிய பாஷைகளை உடுப்பிக்கிறார். ஆமென். புதிய பாஷைகள் உண்டாகிறது. ஓ புதுப்பிக்கப்படுகிறாய், புதுப்பிக்கப்படுகிறாய், புதுப்பிக்கப்படுகிறாய். பழையவைகள் ஒளிந்து போகிறது, எல்லாம் புதிதாக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவரை புதுப்பிக்கிறார். இதோ இதோ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போகிறது, எல்லாம் புதியவைகள் ஆக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை கிறிஸ்துவுக்குள்ளாய் மறுரூபமாக்குகிறார். கிறிஸ்துவுக்குள்ளாய் மறுரூபமாக்குகிறார். ரீபல்பௌ சம்தரதினரவலா ரிக்கவரவலவோட்சியாரவரவலவா ரீபலதரலதமனோ. கர்த்தருடைய சத்துவத்திற்காக, கர்த்தருடைய வல்லமைக்காக, கர்த்தருடைய மகத்துவங்களுக்காக, கர்த்தருடைய கிரியைகளுக்காக, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிற மகத்துவங்களுக்காக ரீபலவோ சந்தரவௌரியா ரிக்கவரவலவோட்சியாரவரவலவா ரீ லட்சஸ் கைடக ரகதானோ ரிக்கம்தரகடகப்தியாதனரவலா. ஹalleluya, ஹalleluya. ஜீவநதியே, ஜீவநதியே, ஒவ்வொருடைய இருதயத்தில் பாய்ந்து சொல்லுகிற பரிசுத்த ஜீவநதியே, நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிற ஜீவநதியே, மனுஷன் கைவிட்டாலும் இறுதி வரை கரை சேர்க்கிற எங்கள் ஜீவநதியே. ரக்கவரவலவோ ஷவரவலவலவா. ஆமென். ஆவியின் பலன், ஆவியின் பலன், ஆவியின் பலன், ஆவியின் பலன் கழுகுக்கு சமானமாய் திரும்பவும் இரட்டிப்பான பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் கர்த்தருடைய ஆவியானவர்
ஆவியானவரே நீர் பொழுந்தருளுகிறபடியே ஸ்தோத்திரம். வாஞ்சிக்கிறவர்கள் மேல கர்த்தருடைய ஆவியானவர் தமது பலத்தை ரெட்டிப்பாய் வைக்கிறார், ரெட்டிப்பாய் வைக்கிறார், ரெட்டிப்பாய் வைக்கிறார். எலியாவின் மேல இருந்த அபிஷேகம் எலிசாவின் மேல ரெட்டிப்பாய் வந்து அமர்ந்தது போல இதோ சிலர் மேல கர்த்தருடைய வஸ்திர தொங்கல், கர்த்தருடைய உள்ளங்கை வேகம், ஆமே, ஒரு சால்வை விழுகிறது. கர்த்தருடைய சால்வை உன் மீது வந்து விழுகிறது. நீ என்னுடையவன் என்பதற்கு அடையாளமாய் ஓ கர்த்தருடைய சால்வை வந்து விழுகிறது. ரக்கபரவலவரவலவோ ஷபரவரவலவோ ஓ ரிக்கபரவலவோ சந்தரவோ ரிக்கபரவல் கபாரதோடக சியாத்தனரோ. யோவான் ஸ்நானனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. இதோ யோவான் ஸ்நானன் எலியாவின் ஆவியும் பலனும் உடையவனாய், ஆமே, வராந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தமாய் இருக்கிறார். அதே போல எலியாவின் ஆவியின் பலனும், எலியாவின் ஆவியின் பலனும், ஆமே, கர்த்தர் சில ஊழியக்காரர்கள் மேல வைக்க விரும்புகிறார். சில ஊழியக்காரிகள் மேல கர்த்தர் தமது எலியாவின் ஆவியின் பலனை வைக்க விரும்புகிறார். ஓ, நீ வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய சத்தம் உன்னை கொண்டு வெளியரங்கமாகும். ஆமென், ஆமென், ஆமென். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும், பிள்ளைகளுடைய இருதயத்திலே பிதாக்களிடத்திலும் திருப்பும்படி இதோ அநேகருக்கு வெளிச்சமாய் கர்த்தர் அநேகரை பிரித்தெடுக்கிறார். கர்த்தர் பிரித்தெடுக்கிறார், பிரித்தெடுக்கிறார். ஆவியானவர் பிரித்தெடுக்கிறார், உன்னை வேறு பிரித்தெடுக்கிறார். ரிக்கபரவலவோ சந்தரவௌரியா ரீபல் கபால் ஔடஹஸ்யாத்தனரோ ரிக்கபரவலவோ சபரவல ரிக்கம்தராதன ரஹம்தரவௌரியா. அக்கினி மதிலாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தமது ஜனத்தை அக்கினியாய் மாற்றுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். தமது ஊழியக்காரர்களை அக்கினி ஜோலைகளாக்குகிற கர்த்தர் இதோ இதோ சத்துவத்தின் வல்லமை, கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை. ஓ ரைபல ஷகரபல தரமனா ருக்கபரபலவோ சந்தரே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. சொல்லுமா, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. சத்த உயர்த்தி சபையாய் ஜீவநதியே எந்த உள்ளத்தில். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய இருதயம் மகிழும்படியாக அப்படி முதியோர்கள் எல்லாரும் ஆமென், ஆமென். ஜீவநதியே ஜீவநதியே ஆமென். பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாக மாறட்டுமே, பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாக மாறட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆமென், ஜீவநதியே ரகரமல ஷரரதன. ஆமென், ஜீவநதியே எந்த உள்ளத்தில் ரிகபபலரா. கனிகொட மரங்கள் எல்லாம் என்னில் கனிகள் கொடுக்கட்டுமே, கனிகொட மரங்கள் எல்லாம் ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆவியானவரே ரகபல ஷகரடனரதனோ ரிக்கபரபலவோ ஷபரதரா ரிக்கம் தராதஹம் சந்தராதரா. ஆமென், 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 ஆமென். ஓ ரலத ஹரதினரா
ரிக்கபரபலவோ ஷபலதரனா. எஸ் 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 ஆவியானவரே, ஆதியானவரே, ஆழியானவரே, ஆமென். நம்முடைய ஆளுகைக்காக நன்றி, நம்முடைய ஆளுகைக்காய் நன்றி. நம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமை உண்டு, நம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமை உண்டு. எவனை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தும் நம்முடைய பலத்த கரத்தினாலே ஆகும். இதோ ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. ஆமென். தேவரீர் ஆளுகை செய்கிறவர். எவனை மேன்மைப்படுத்தவோ எவனை பலப்படுத்தவோ அவருடைய பலத்த கரத்தினாலே ஆகும், அவருடைய பலத்த கரத்தினாலே ஆகும். ரகபல ஷகரதனரா ரீமானா கரமன ஹம்சோரோதனரா ரீவல் பௌடே ரக்கபரவலவோ ரிக்கபரவலவோ சந்தராதனரா ரீ ரச்சஸ் கைடகரகதானோ ரீ லக்கம் தராதனரா ரீ லௌடஹந்தி ரீதலவோ ஷியாரவனா. ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய சத்துவமனை நிரப்புகிறது, கர்த்தருடைய சத்துவமனை நிரப்புகிறது. உன் எலும்புகளிலே, நரம்புகளிலே, இரத்த நாளங்களிலே கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய கரத்தின் ஆளுகை. கர்த்தர் தமது சத்துவத்தினால் நிரப்புகிறார், தமது பலத்தினால் நிரப்புகிறார். ஆமென். மாமிச பலன் அல்ல, ஆவியின் பலன், ஆவியின் பலன், ஆவியின் பலன். ரெட்டிப்பாய் ரெட்டிப்பாய் சகோதர சகோதரிகள் மேல கர்த்தருடைய ஆவியின் பலன் அளவில்லாமல் ஆவியானவர் நடத்த துவங்குகிறார். ஆவியானவர் உன்னை கொண்டு நடத்த துவங்குகிறார். ஆவியானவர் உன்னை கொண்டு பேச துவங்குகிறார். மகிமை வெளிப்படுகிறது. ரீபால ஷகரவனா ரிக்கபரபல மோச்சியாரவனா. எஸ் எஸ் ஆமென். ஜீவநதியே எந்த உள்ளத்து பாய்ந்து செல்ல. ஆமென். glory அளவில்லாமல் ஜீவநதியே. போதாத ஆவியானவரே, தியானத்தை நிரப்புவீராக. கணுக்கால் அளவு அல்ல ஆவியானவரே, முழங்கால் அளவு அல்ல, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாக. ஆமென். அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலன் உள்ளவர்களால் மாற்றும். ஆவியின் பல, ஆவியின் பல. சத்துருவை ஜெயிக்கத்தக்கதாய் ஆவியின் பல, சத்துருவை மேற்கொள்ளத்தக்கதாய் ஆவியின் பல. ரிகபலவ ஷவரதனா. பிசாசுகள் நடுங்கத்தக்கதாய், பிசாசுகள் அலறத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியின் பல ரெட்டிப்பாய் வெளிப்படுவதாக. ஓ ரபாபா ஷிகரவனோ ரீவா லகடா ரம்பானோ ரீவா ரகடா ரச்சனே ரிகபரமலா ரகதானோ ரீரா ரக ரமானோ. ஆமென். ரிகபரமலமா. விடாதீங்க விடாதே. கர்த்தருனை நிரப்புகிற நேரம் விடாத விடாத. யாக்கோபை போல நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை தொட்டால் ஒழிய, நீர் என்னை தொட்டால் ஒழிய நான் உம்மை போக விட்டேன் ஆண்டவரே, நான் உம்மை போக விட்டேன் ஆண்டவரே. நீங்களோ வேணும், நீங்க மட்டும் தான் எனக்கு வேணும். ஆவியானவர் மட்டும் எனக்கு போதும். நீர் போதும், நீர் போதும், நீர் போதும். உங்க வல்லமை போதும், உங்க அபிஷேகம் போதும். என்னை இன்னும் நிரப்புங்க, என்னை இன்னும் நிரப்புங்க. நான் வெறுமையாய் வாழ விரும்பல, நான் குறைவோடு வாழ விரும்பல. ஆவியின் பலன் ரெட்டிப்பாய், ஆவியின் அபிஷேகம் ரெட்டிப்பாய். எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் ரெட்டிப்பாய் எலிசாவின் மீது வந்து அமர்ந்தது போல கர்த்தருடைய சால்வை விழுவதாக, கர்த்தருடைய சால்வை விழுவதாக. ரீபா லகதனவ சத்ரே ரிகவரவலவ தியாரனா ரிகமன ரதமல ரிகவரவலவ ஷவரவலவ ரிகவரவலவ ரியகவரவலவ. பிசாசுக்கு முடிவு உண்டாக்கும்படியாக, பாவங்கள் முடிவு உண்டாக்கும்படியாக, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக ஆவியின் பல, ஆவியின் பல. கழுகுக்கு சமானமாய் திரும்பவும் எழுதி நிற்க பண்ணுகிற கர்த்தருடைய பலன். அப்படி கைகளை தட்டி அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவர்கள் பேசுங்க பேசுங்க. கைகளை தட்டி கர்த்தர் உங்களுக்கு தந்தருளின பாஷைகளின் படியே. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு தந்தருளின பாஷைகளின் படியே ரகபல சங்கபரபல பேசுங்க பேசுங்க. ஆமென். அநேகர் இடத்திலிருந்து இந்த கூடுகைக்கு உள்ளாய் அமர்ந்திருக்கிற அநேகர் மேல இருக்கிற அசுத்த ஆவிகள் வெளியேறி கொண்டே இருக்கிறது. ஆமென் ஆமென். சகோதர சகோதரி, நீ அக்கினிக்குள்ளாய் இருக்கிறாய், மறந்து போகாதே. அக்கினிக்குள்ளாய் இருக்கிறாய், மறந்து போகாதே. இனி இந்த போராட்டம் உன் மேல இருக்க முடியாது. கர்த்தர் உன்னை அக்கினிக்குள்ளாய் கொண்டு இருக்க வைத்திருக்கிறார். ஆமென் ஆமென். அக்கினிக்குள்ளாய் இடப்பட்ட கொள்ளியை போல, அக்கினிக்குள்ளாய் இடப்பட்ட கொள்ளியை போல உன் பிரச்சனைகள் எரிகிறது, உன் போராட்டங்கள் எரிகிறது, உன் அசுத்தங்கள் எரிகிறது. ஆமென். உன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருகிறது.
ரக்கபரபலப ஷபரபலதரா. அவர் அக்கினியின் நடுவில் உலாவுகிற கர்த்தர். தானியேலையும் அவன் நம்பர்களையும் காக்கும்படியாக அக்கினியின் நடுவில் உலாவினது போல கர்த்தருனை அக்கினியாக்கி உன் நடுவில் உலாவுகிறார். கர்த்தருனை அக்கினியாக்கி உன் நடுவில் உலாவுகிறார். கர்த்தருனை அக்கினியாக்கி உன் நடுவில் உலாவுகிறார். உன் நாவுகள், உன் ஜெபங்கள், உன் வார்த்தைகள், உன் அந்நிய பாஷைகள் அக்கினி ஜுவாலைகளாக்கப்படுகிறது. ஓ ரகபல ஷிகரபன ரிகபரபல ஷம்தரத கடகசியாத்தனரோ ரீபல் பௌடாரகதன் கடரபரதரா ரிகபரபல தரலரனா ரிகபரபல ஷபரபரபரபரபா தல்கமனோ ரகதரபல பரபரபரபரபரபரபரபஷ. ஆமென், 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 ஆமென். எத்தனை பேருடைய இருதயம் உண்மையாய் தேவனை நோக்கி சொல்லுகிறது, உம்மோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை மாத்திரம் போதும் என்று. உம்மோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை மாத்திரம் போதும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உண்மையாய் சொல்லுகிறவர்கள் அப்படி இருக்கிற இடத்துல முடிந்தால் எழும்பி நின்று கொள்ளலாம், முடியாதவர்கள் அமர்ந்து கொள்ளலாம். ஒரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி, உம்மோடு நான் வாழ விரும்புகிற ஆண்டவரே. சிலரை கர்த்தர் புயலின் நடுவிலே நிறுத்த விரும்புகிறார். பேதுருவையும் அப்படிதான். கடல் கொந்தளித்து அமிழ்ந்து கொண்டிருக்கும் போது பேதுருவை மூழ்கி போக கர்த்தர் விடல, அந்த புயலின் நடுவிலே நிறுத்த கர்த்தர் விரும்பினார். சகோதர சகோதரி, இந்த பிரச்சனைகள், இந்த வாழ்க்கை என்னும் போராட்டத்திலே ஆண்டவர் உன்னை நிறுத்த விரும்புகிறார். நீ மூழ்கி போகவா நான் இத்தனை தூரம் உன்னை அழைத்து கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா. நீ முடங்கி விழும்படியாகவா உன்னை இத்தனை தூரம் நான் கொண்டு வந்தேன். உன்னை கரை சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கலங்காத, உன்னை நான் கரை சேர்ப்பேன், கரை சேர்ப்பேன். பேதுரு மூழ்கி போக காரணம் ஆண்டவரை விசுவாசிக்கல. திரும்ப ஆண்டவர் சொல்லி என்னை நம்பு. சொல்லுங்க சகோதர சகோதரி, ஆண்டவரே உம்மோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை மாத்திரம் எனக்கு போதும். ஆண்டவரே உம்மோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை. எஸ் ஜீசஸ். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நான் நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நான். அப்படி கண்ணீரோடு, அப்பா எனக்கு வேற யார் ஆண்டவரே உண்டு, எனக்கு வேற யார் அப்பா உண்டு, நீங்க மட்டும்தானே அப்பா உண்டு. அதான் ஆண்டவர் சொல்றார், புயலின் நடுவில் நில், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. பேதுருவை பார்த்து ஏன் அவிசுவாசியாயிருந்த? விசுவாசியாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க மட்டும் போதும்ப்பா, நீங்க மட்டும் போதுங்க, போதும் ஆண்டவரே. உம்மோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை எனக்கு போதும் ஆண்டவரே. ஆவியானவரே உம்மோடு உறவாடுகிற அந்த வாழ்க்கை மாத்திரம் எனக்கு போதும். சொல்லுங்க சொல்லுங்க. உங்க கண்ணீர், உங்க இருதயத்துல தேவன் பேரை நீங்க வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த பாசம், அது கண்ணீராய் வெளிப்படும், கண்ணீராய் வெளிப்படும். ஆமென், ஆமென், ஆமென். ஆத்தும நேச அந்த கன்னங்களில் வடிகிற கண்ணீரை காண்கிறார். உன்னை வனாந்தரத்தில் நான் நடத்துகிறதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. வனாந்தரத்தில் நான் உன் வாழ்க்கையில எவ்வளவு நல்லவர், எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை நிரூபிக்கும்படியாகத்தான் இந்த வனாந்தரம், நிரூபிக்கும்படியாகத்தான் இந்த போராட்டம், நிரூபிக்கும்படியாகத்தான் இந்த பிரச்சனை. ஆனால் நான் உன்னோடு இருப்பேன். எந்த மனிதர்கள் இல்லாம போகலாம், எந்த மனிதர்களுடைய கரம் பிடித்தவர்கள் கரம் விட்டு விட்டு போகலாம், நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப சொல்லும் ஆண்டவரை பார்த்து, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நான் நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன்.
வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். எப்போ நான் மரித்திருப்பேன், இன்றோ நான் வாழ்கின்றேனே. எப்போ நான் மரித்திருப்பேன், இன்றோ நான் வாழ்கின்றேனே. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். உம்மை போல் என்னையும் மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மை போல் என்னையே மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க ஆசையாய்? வாழ்ந்தாலும் மரித்தாலும் இயேசுவுக்காய். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடு. ஆமென். நான் வாழ்ந்தாலும் உமக்காக ஆண்டவரே, உமக்காக ஆண்டவரே. அப்படியே உங்க நடுவில் எழுந்தருளி இருக்கிற, உங்க நடுவில் நிற்கிற அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆத்தும நேசரை பார்த்து சொல்லுங்க. ஆமென். தமது ஜனத்தின் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிற ராஜாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா உமக்காக வாழ்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், உமக்காக நான் வாழ்கிறேன், நான் என்ன செய்ய நோக்கமா இருக்கிறேன். உடைய பாதத்தில் உடைய திட்டத்திற்காய், உடைய சித்தத்திற்காய் என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். நான் வாழ்ந்தாலும் அல்லேலூயா. சத்தம் உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வலோக சக்கராதிபதியே, எங்கள் நடுவிலே எழுந்தருளி உடைய ஜனத்தின் மத்தியிலே பலத்த கிரியைகளை நடப்பித்த பரிசுத்த ஆவியானவரே, உடைய ஓங்கிய புயத்திற்காக, உடைய வல்லமையுள்ள கரத்தின் பிரசனத்திற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே.
உடைய ஜனத்தை உடைய சத்துவத்தினாலும் பலத்தினாலும் நிறைத்து ஆமே உடைய அபிஷேகத்தினால் ஆவியின் பலத்தினால் ஒவ்வொருவர் இரட்டிப்பாய் நீ நிறைத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர்களை துடைத்து காயங்களை கட்டி ரணங்களை ஆற்றி சோர்ந்து போய் வந்தவர்களுக்கு சத்துவத்தை கொடுத்து கலங்காதே திகையாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று எல்லா காரியத்தையும் உம்முடைய கரத்தில் நீர் எடுத்துக்கொண்டு நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல உம்முடைய ஜனத்தை நீர் திருப்தி அடைந்து தாகம் தீர்த்து நீர் அனுப்புகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, இன்னும் எங்கள் நடுவிலே மகத்துவமான கிரியைகளை செய்வீராக. நீர் பெருக நாங்கள் சிறுக உடைய தயவுள்ள பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உடைய மகிமை மாத்திரம் கிரியை செய்து வெளிப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.